ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் சேனல். இன்றைக்கி நம்ம பூரி மொறு கிறிஸ்பியாக எப்படி சமையல் எப்படி நம்ம பண்ணலான்ற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் நிறைய பேர் பூரி வந்து சப்பையாக வருது, புஷ்ஷுமே வர மாட்டேங்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோவை மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான கோதுமை மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதோட கொஞ்சமாக மைதா மாவு, ரொம்ப வேணாம், ஒரு ஸ்பூன் கூட, ஒரு 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீனி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஜீனி போடும்போது இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். ஜீனி போட்டாச்சு. ஸோ நல்லா பிணைஞ்சி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நாம் பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிடலாம், கையில் ஒட்டாத பதத்துக்கு பிணைஞ்சி வச்சிடலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாவை வந்து பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து பூரி வந்திருக்கு, மாவு நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. ஸோ இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சைஸில் கனமாகவே, பூரிக்கு வந்து ரொம்ப லேசாக தேய்க்காது, கொஞ்சம் கனமாக இந்த அளவுக்கு வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம அதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். வாங்க, நான் வந்து ஒரு பேனில் இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம ஒன்றா போட்டு எடுத்துடலாம். வாங்க பாருங்கள், இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. மேலே வந்து எண்ணெயை இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி ஊற்றும்போது பாருங்கள், நம்ம பூரி வந்து எப்படி புஷ்ஷும் வந்து மேலே எழும்பி வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூரி வந்து நல்லா மேலே வந்து உப்பசமாக வரும். நல்லா உப்பி வந்துருச்சு. இதை அப்படி பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வேக விடுவாங்க. நம்ம பூரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருதுன்னு பாருங்கள்.